வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, அதே சமயத்தில் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா, மாதத்தின் கிரக அடைவுகளில் ராசியிலேயே ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் சனி வக்ர நிலைமையில் இருக்கிறார். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பலன்கள் பார்த்திங்கன்னா, பொதுவாக இவங்களுக்கு இந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல கிரகங்கள் குருவும் செவ்வாயும், 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும். இந்த 2 இடத்துலையுமே உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானமான இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. முக்கியமான 4 கிரகங்கள் குரு செவ்வாய், அடுத்து புதன் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சூரியன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் அவரும் இந்த மாதத்தோடு சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தில் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில் 25ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து வெளியேறி 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் இடத்திலிருந்து வெளியேறி மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மிகப்பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் 3-5 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும், மாதத்தின் பிற்பகுதியில் மிக அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. ராசி அதிபதி முதல்ல எங்கே இருக்கிறாரு பார்க்கணும். ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயோட குடும்பஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது குருமங்கள காரகனாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் வெற்றிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஆனால் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த மறைவு ஸ்தானத்தில் சில முயற்சிகள் தோல்வி அடைவதற்கும் சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் உண்டான ஒரு பாதி பலன்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிக அதிகமான குழப்பங்கள். நம்ம என்னதான் பலன்கள் சொன்னாலும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதத்துலேயும் சரி, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கும் சரி, நம்மளுடைய பேச்சை கேட்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏண்டா இவர் நம்ம சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறார். அதுவும் மீனராசி பெண்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கணவர் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்களும் மீனராசியாக இருந்து அவரும் மீனராசியாக இருந்தார்னா போதும், அந்த குடும்பத்தில் வேற எந்த பிரச்சனைகளுமே வேண்டாம், வேற எந்த கிரகங்களுமே வேண்டாம். அந்த அளவிற்கு மிக அதிக அளவில் ஒரு மனதளவு குழப்பத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள். அதனால மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு எதுவும் இருக்காது மீனராசி என்பர்களுக்கு. அந்த ராசியின் மீது அந்த ராகு பகவான் செயல்படுவதனால உங்களுக்கு இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் அதிகமான வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. இந்த மீனராசி என்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இழந்துட்டுருக்கிறீங்க, இன்னமும் இழந்துட்டுருக்கிறீங்க. அதை முதல்ல கைவிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்தாலே அவங்கள்ட்ட இருந்து இழப்புகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். என்னைக்கு அந்த ராகு பகவான் வந்தாரோ இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த ராகு பகவான் அந்த சந்திரனை நோக்கி பயணிக்கும் போது இந்த மீனராசி என்பர்கள் எல்லாரும் ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க, நானும் போய் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு செஞ்சு நீங்கள் சிறுக சேமித்து வைத்த பணத்துங்களை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டுருக்கு இந்த மீன ராசி என்பர்களை. இன்னும் பணத்தை இழக்காமல் இருப்பதற்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1 மாதம் நீங்கள் விட்டு பாருங்கள். உங்களுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பயணிப்பதை விட்டுட்டீங்கனாலே போதும். உங்களுடைய
பணங்கள் எல்லாமே சேமிப்பதற்கு உண்டான ஒரு காரண கட்டமாக இருக்க போகுது. 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு முக்கியமான ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதன் மூலமாக ஒரு இடமாற்றம் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் தகப்பனார் வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் வருவதற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது. கடந்த காலத்தில் ஒரு 1.5 வருடமாக அதன் மூலமாகலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். சொத்துக்களை பிரிக்க முடியாமல் இதனால் வரைக்கும் தகப்பனார் உனக்கு இந்த பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். இதிலிருந்து உங்களுக்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாகும். அதாவது பூர்வீக சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும், புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வீடு சம்பந்தமான பிரச்சனை, தொழில் சம்பந்தமான பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா முதலீடு சம்பந்தமான பிரச்சனை. சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நண்பர்களோ உறவினர்களோ உங்களுடைய தொழிலில் முதலீடு போட்டிருப்பாங்க. அந்த முதலீடுல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு, அதாவது என்னைக்கு முதலீடு போட்டாங்களோ அன்னையிலிருந்து உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு மந்த சூழ்நிலையை அடைந்திருக்கும். வருமானம் பெரிய அளவில் இருந்திருக்காது. அப்படியே வருமானம் இருந்தாலும் அந்த முதலீட்டாளர்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல அந்த 4ஆம் வீட்டு அதிபதி செயல்படும் போது அந்த முதலீட்டாளர்களே பங்குதாரர்களாக நீங்கள் செயல்படும் போது, கூட்டாளியாக தொழில் செய்யும் போது, கூட்டாளி மூலமாக, ஏன்னா அவர் 7ஆம் வீட்டு அதிபதியும் கூட அந்த புதன் பகவான், கூட்டாளி தொழில் செய்யும் போது அந்த கூட்டாளியை எதிரியாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி என்பர்கள். அதனால அந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களாம் மிக கவனமோடு செயல்படணும். உங்களுடைய கணக்கு வழக்குகளை உங்களுடைய கூட்டாளிகள் கிட்ட மிக கவனமாக கையாண்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருமானம், முதலீடின் மூலமாக ஏற்படக்கூடிய வருமானம், அடுத்து கடன் இவ்வளோ இருக்குது, செலவுகள் இவ்வளோ இருக்குன்றத ஒரு கணக்கு வழக்கை நீங்கள் காமிச்சிட்டிங்கனாலே போகிறோம். அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டாங்க. அது எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா, ஒரு வருஷ கால அளவிற்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ அதனுடைய பிரச்சனைகள் மிக பெரிதாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. 7ஆம் இடத்துல கேது பகவான், அதை தான் சொல்லிட்டேன். தொழிலில் பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க. அதில் சில தடைகள் இருந்திருக்கும். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த தடைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள்லிருந்து வெளியில் வருவதற்கு, சில பேர் குடும்பம் ரீதியாக கடன்கள்ல இருந்துலாம் வெளியில் வர போகிறீங்க. எவ்வளவோ வருஷ கணக்காக இருந்த கடன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய இடைவிடாத ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னின்று வழி நடத்தி சென்று அதற்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை என்னைக்கு நீங்கள் தெய்வம் மீது நம்பிக்கை வைத்தீங்களோ இந்த மீனராசி அன்பர்கள் அன்றிலிருந்தே உங்களுடைய தெய்வம் உங்களுடைய முன்னோக்கி சென்று உங்களை கை பிடித்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க, இனிமேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு காலம் வந்துச்சு. அதற்குண்டான கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு
நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வெளியூரில் போய் சென்று படித்தோம், எங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி படித்தோம். ஏன்னா எவ்வளவோ டாக்டர் படிப்பு, அடுத்து இன்ஜினியரிங் படிப்பு, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கெல்லாம் மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறது, அடுத்து ஏதோ ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறது, சில பேர் வீட்டு வேலை கூட செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டுருக்குறீங்க. ஏன்னா உங்களுடைய தசாபுத்திகள் சரியில்லாத ஒரு காரணத்தினால நீங்கள் என்னைக்கு அந்த வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுத்தீங்களோ அந்த டைம் உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த டைமும் இப்போ கோச்சார நிலவரப்படியும் கடந்த ஒரு 3 மாத காலமாக இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமின்மையோடு செயல்பட்டு வருவதனால இவ்வளோ ஒரு பிரச்சனையை தாங்கிக்கிட்டு நீங்கள் அங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே சீராகி உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செலவுகளை நீங்களே பார்ப்பதற்கு உண்டான, சில பேர் இந்த வேலை கூட இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இருப்பீங்க, அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது. கூட்டாளியோடு வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டில் அந்த கூட்டாளி தொழிலிருந்து முறிவு ஏற்பட்டு நீங்களே சொந்தமாக ஒரு தொழில் வைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. மீனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணினீங்கன்னாலே போகிறோம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. நீங்கள் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், திருமணம் சம்பந்தமாக ஜாதகம் எழுதணும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.